அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு வருடம் தோறும் ஒரு பெரு விழாவாக நம் ஆசிரமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியினுடைய விளக்கத்தைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். ஆம், ஆஷாடம் என்பது நவமாதர்களுடைய அற்புத அருளை அள்ளி தெளித்து பெற்று உயிர்ந்தவர்கள் வரிசையிலே ஏராளம் பேர் இருக்கிறார்கள் ஆண்டுதோறும். அந்த வகையிலே இந்த ஆண்டு 9வது ஆண்டாக நம் ஆசிரமத்திலே ஆஷாட நவராத்திரி என்ற பெருவிழா 9 அன்னையருடன் சிறப்பாக நடக்கப் போகிறது. இதில் ஒரு அற்புதங்களை எல்லாம் பெற்றவர்கள் கடந்த 8 வருடங்களாக அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில் இந்த ஆண்டு பல பேர் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவினை கொடுக்கின்றேன். நவமாதர்களுடைய சக்தி என்பது மிக அளப்பரிய உள்ளது. இந்த ஆஷாட நவராத்திரியிலே அந்த நவமாதர்களை கொலுவாக வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னைக்கு சிறப்பு வழிபாடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் நடக்கும். இந்த ஆண்டு சித்தாந்தத்தையும் கொஞ்சம் புகுத்தி இருக்கின்றேன் என்பதை உங்கள் கருத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்தந்த அன்னைக்கு தேவையான கலச ஸ்தாபனத்தை செய்து அதிலே தீர்த்த சம்பிரோஷனம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை பிரயோகம் செய்து அந்த அன்னைக்கான மந்திரங்களை பிரயோகம் செய்து ஒவ்வொரு நாளும் எந்த தேவியருக்கு வழிபடுகிறோமோ அந்த வழிபாட்டினால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் என்ற விளக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. 9 நாளும் தொடர்ந்து இருக்கிறது. 15/7/2026 தொடங்கி 23/7 நாட்களாக நிறைவு பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் முதல் நாள் இந்திராதேவி என்றால் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரியான மந்திரங்கள் பிரயோகம் செய்ய வேண்டும், என்ன மாதிரியான தீபங்கள் போட வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகையும் ஒவ்வொரு விதத்தில் எண்ணிக்கை கொண்ட தீபமும் ஒவ்வொரு விதமாக எண்ணெய் நெய் என்னென்ன எண்ணெய்கள் போட வேண்டும், என்ன மூலிகை திரி போட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது அற்புதமான சித்தாந்த சாஸ்திரத்துப்படி புகுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதே நேரத்தில் அர்த்த சாஸ்திரத்தின் வழியாக ஓமங்கள். இந்த ஓமம் என்பது மிக முத்தாய்ப்பாக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஓமம் எந்த பிரச்சனைக்கு எந்த நாளிலே நாம் அந்த ஓமத்தை செய்ய போறோமோ அதற்கு நீங்கள் இந்த ஆண்டு உபயமாக பங்கு கொண்டு செய்து உங்களுக்கான தீர்வுக்கான சங்கல்பத்தையும் அதற்கான மந்திரங்களையும் பிரயோகம் செய்து கலசஸ்தாபனத்திற்கு மந்திரமும் ஓமத்தினுடைய வேள்விக்கு மந்திரமும் செய்து அந்த கலசத்தை கொண்டு வந்து அந்த அன்னைக்கு அபிஷேகம், அன்றைய நாள் எந்த அன்னையோ அந்த அன்னைக்கு அபிஷேகம் செய்து அதையே உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தனுப்ப அதை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு வர என்ன பிரச்சனைக்கு தங்களை இணைத்து கொண்டீர்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான மார்க்கம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. இது போன்று என்பதை கருத்தில் வைத்து இதில் பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகை, ஒவ்வொரு எண்ணிக்கையில் தீபம். இதுவும் சொற்பமான கட்டணத்துக்கு உட்பட்டு இங்கே கொடுத்துருவோம். அதை வாங்கி நீங்கள் தீபத்தை போட்டுவிட்டு இங்கே ஒரு பலகையிலே அன்றைய நாள் தேவிக்கு பலன் தரக்கூடிய அற்புத மந்திரம் இருக்கும். அதை உட்கார்ந்து எத்தனை முறை படித்து இங்கே அனுகிரக வாராகி வணங்கிவிட்டு போக வேண்டும். ஏனென்றால் இந்த நவமாதனுடைய ஆஷாட நவராத்திரியினுடைய அந்த அற்புத விழாவிற்கு தலைவியாக இருக்கக்கூடியதே அனுகிரக வாராகி என்பது இதுதான் முக்கியமான ஒரு அற்புதமான அம்சம். ஆக இதில் பங்கு கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பிறவியிலே புண்ணிய பேர் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான வழிபாடில் பங்கு கொள்ள முடியும். ஏனால் ஆண்டுதோறும் பார்த்திருக்கிறேன். இது 9வது ஆண்டு. எவ்வளவு பேர் பயனடைந்தார்கள் என்ற விஷயத்தை எடுத்தால் தற்புகழ்ச்சியாக இருக்கும். அதை நான் விரும்பவில்லை. வருபவரிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு புதிதாக தீப வழிபாடுகள் செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி இதற்கான விளக்கமும் விரிவும் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் கீழே வருகின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு விளக்கம் முழுமையாக கிடைக்கும். இது ஒன்று. இரண்டாவதாக இதனுடைய விளக்கம் எந்த நாள் எந்த அன்னை என்னென்ன தீர்வுகள்
எதற்காக தீர்வுகள், என்ன பிரச்சனைக்கு தீர்வுகள் என்பதை ஒரு பதிவாகவே கொடுக்கின்றேன். இந்த பதிவின் முடிவில் பாருங்கள். அடுத்தது ஒன்று ரொம்ப முக்கியமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது, இந்த 15/7/2026 தொடங்கி 16, 17, 18ஆம் தேதி நவத்தகவு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்த வழிபாடு இதோடு சேர்ந்து ஒரு முத்தாய்ப்பு இருக்கிறது. நவ வழிபாடு நமக்கு இருக்கின்ற இன்பமும் துன்பமும் தான் 9 இருக்கும். நமக்கு துன்பம் எடுத்தீங்கன்னா 9, இன்பம் எடுத்தீங்கன்னா 9. இது இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் இருக்கவே முடியாது. ஒன்றை நாம் மிகுதியாக சொல்லிவிடவே முடியாது. ஆக இந்த 9ஐ மையமாக கொண்டுதான் நவமாதர்கள். அந்த 9 நவமாதர்களுடைய வழிபாட்டிலே 18/7/2026 அன்று நவதகவு தீர்த்தம் என்று சித்தர்கள் மரபு முறையிலே அந்த தீர்த்தத்தை அடியேனே மூலிகைகளை கொண்டு காசி அதை அன்றைய நாள் இருக்கக்கூடிய அன்னைக்கு வைத்து வழிபட்டு உங்களுக்கெல்லாம் வழங்கப்படும். வருடம் தோறும் அந்த தீர்த்தத்தை பெறுவதற்கு வருவாங்க பாருங்க கூட்டம். அதை காண அவ்வளவு மனமகிழ்வாக இருக்கும். அதை குடித்து எத்தனை பேர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள், அதெல்லாம் பார்த்தா அந்த இறைவனுடைய அருள் எவ்வளவு பெரியது என்பது புரியும். இது ஒன்று. அடுத்தது 19/7/2026 அன்று ஆஹா, ஒவ்வொரு ஆண்டும் ஜாதக சமர்ப்பணம் என்று ஒன்றை செய்வது வழக்கம். அது இந்த ஆண்டு 19ஆம் தேதி 7/2026 அன்று. ஏற்கனவே இதிலே பங்கு கொண்டு ஜாதகத்தை வைத்து சமர்ப்பித்து வழிபட்டு அதனை பெற்று பயனடைந்தவர்கள் உடைய எண்ணிக்கை பல நூறு இருக்கிறது. 9 ஆண்டுகள் 8 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இந்த ஆண்டு 19/7/2026 அன்று ஜாதக சமர்ப்பணம். இதை பற்றி விளக்கங்களை நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு சொல்வார்கள். நாம் பிறந்த காலத்தின் அடிப்படையிலே கிரகங்களுடைய அமைப்பின்படிதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் நடப்பது என்பது இதுவும் ஒன்று. பலவாக இருந்தாலும் இதுவும் மிக முக்கியமாக ஒன்று என்பதனால் அதில் உள்ளவைகளும் தீர்வுக்கான வழிமார்க்கம்தான் அன்று ஜாதக சமர்ப்பணத்திலே இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 21/7/2026 அன்று பாருங்க பஞ்சத்தகவு தீர்த்தம். நமக்கு இந்திரியங்கள் தான் பிரச்சனைகளுக்கு காரணம். அதற்கு நோயாகட்டும், கவலையாகட்டும், மனநோயாகட்டும், துன்பமாகட்டும், கடனாகட்டும், எதுவாயினும் இந்த இந்திரியங்களின் உணர்வுகளினுடைய செயலில்தான் மனிதனுக்கு துன்பம் வரும். அந்த துன்பத்திற்கான வழி என்ன தெரியுமா? சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம் சொல்லக்கூடிய கர்மம். இதை ஒவ்வொருவரும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அந்த அனுபவித்து தீர வேண்டும் என்றதற்கு விடுவு வேண்டும் என்றால் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் பொழுது புண்ணியத்தோடு பிறந்தவர்களுக்கு இந்த வழிபாடு கிடைக்கும். அன்று 21/7/2026 அன்று பஞ்சத்தகவு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் வழங்கப்பட போகிறது. அந்த தீர்த்தம் நம்முடைய கர்மத்தை போக்க வல்ல ஒரு அற்புதமான தீர்த்தமாக சித்தர் மரபு முறையிலே உருவாக்கப்பட்ட தீர்த்தம். அதற்கு தேவையான அர்ச்சனைகள் இருக்கு பாருங்க. பூவெடுத்து அர்ச்சனை செய்வதல்ல, அதற்கான மிருத்தியோகம் என்று சொல்லக்கூடிய இலைகள், செடி கொடி இலைகளை கொண்டு அந்த தீர்த்தத்துக்கு அர்ச்சனை செய்து பூஜை வழிபாடுகள் செய்து எல்லோருக்கும் வழங்கப்பட்டு அது பலவிதமான பலனை தந்தது என்பது திண்ணம். அந்த வகையிலே இந்த ஆண்டு 21ஆம் தேதி நடக்கப் போகிறது. ஆக இந்த மூன்றும் முத்தாய்ப்பான ஒரு விஷயம். இதில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு விதமான ஓமத்திற்கு உபயதாரர்களாக நீங்கள் சொற்பமான பணம் கொடுத்து பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இந்த பெருவிழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் எந்த பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு, என்ன வழிபாடு என்ற விளக்கங்கள் உங்களுக்கு வரும். அதை பாருங்கள். மேலும் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் எதில் தங்களை இணைத்து உபயமாகவும் தீபம் போடுவதற்கும் எப்படி இணைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் அந்த அலைபேசியிலே கேட்டால் சொல்வார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு அற்புத செய்தியினை சொல்லுகின்றேன். இது 9வது ஆண்டு. 8 ஆண்டுகளாக சுமார் ஒரு 100கணக்கோர் இங்கே இரவு தங்குவார்கள். ஒவ்வொரு நாளும் 9 நாளும் தங்கி தீபம் போட்டு அந்த 9 நாள் வழிபாடையும் செய்து கடைசி 9வது நாள் சிறப்பு குங்கும அர்ச்சனையும் சிறப்பு பூச்சொரிதலும்
லலிதா பரமேஸ்வரி அன்னைக்கு செய்வதென்பது காண கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். மேல தாளங்கள் முழங்க, மந்திரங்கள் பிரயோகம் செய்ய, பெருநிலையில் சித்தாந்த மந்திரங்களும் ஓத நடைபெறுவது அந்த கடைசி 9வது நாள் அவ்வளவு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இங்கே 9 நாளும் இரவு தங்கி 9 நாளும் அற்புதமான விஷயங்களை எல்லாம் கண்ணார பார்ப்பார்கள், மனமாற தரிசிப்பார்கள், உளமாற அந்த ஆனந்தத்தை பெறுவார்கள். அந்த ஞான ஆனந்தம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான வழிபாடாக வருடந்தோறும் பல நூறு பேர்கள் பங்கு கொள்வது போல இந்த ஆண்டும் இங்கே தங்கி வழிபட முடியும் என்றால் நிச்சயமாக எண்ணத்தில் மட்டும் இல்லாமல் செயலிலும் காட்டி நீங்கள் அந்த 9 நாளும் இங்கே இருந்து வழிபடுங்கள். அதற்கு சொற்பமான கட்டளை இருக்குமே தவிர பெரிதாக ஒன்றும் இருக்காது என்பதையும் உங்களிடம் சொல்லி நான் எல்லோருக்கும் சொல்வதாப்பா, முடிஞ்சா அந்த 9 நாள் இங்கிருந்து தரிசிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உதயோட அன்னையை கிடைக்கிறது. மொத்தம் அந்த 9 நாளும் கர்மம் தீருகின்ற மார்க்கத்தோட இந்த சரீரம் இருள் மருளாகி, மருள் சுத்தமாகி, சுத்தம் பிரணவமாகி, பிரணவம் ஞானமாகி, ஞானம் முக்தியாகி, அந்த முக்தி பேறு பெற்று வாழ்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்ற ஒரு அற்புத விழா என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த 9வது ஆண்டாக நடக்கின்ற ஆஷாட நவராத்திரி பெருவிழாவுக்கு அனைவரும் வந்து பங்கு கொண்டு பயனும் பலனும் அடைய வேண்டும் என்று இந்த அற்புதமான விளக்கத்தை வழங்கி இன்னொரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். நமது ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் அதிசய அற்புதங்களை அள்ளித்தரும் ஆஷாட நவராத்திரி நவமாதர்கள் திருவிழா 9ஆம் ஆண்டாக அன்னை அனுகிரக வாராகி அருளுடன் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் தலைமையில் நடைபெறும் அற்புத திருவிழா 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை வெற்றிலை வேள்வியுடன் ஆஷாட நவராத்திரி சிறப்பு விநாயகர் பூஜையுடன் விழா தொடங்கும். 15/7/2026 புதன்கிழமை இந்திராதேவி மாதா வழிபாடு. உத்தியோகம், தொழில், உயர் பதவி சிறப்பாக அமைந்திட மூலிகை தீப வழிபாடு. மேலும் 11:30 மணியளவில் அனுகிரக வாராகி அன்னைக்கு பாலாம்பிகா பூஜையும், மாலை 4:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 16/7/2026 வியாழக்கிழமை பிராம்ஹி தேவி வழிபாடு. குழந்தை பாக்கியம் கிடைத்திட, மனநோய்கள் நீங்கிட, பிள்ளைகளின் மேன்மைக்காக மூலிகை தீப வழிபாடு. 11:30 மணியளவில் கன்னியா பூஜையும், மாலை 4:30 மணியளவில் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 17/7/2026 வெள்ளிக்கிழமை வைஷ்ணவி தேவி வழிபாடு. கடன் தொல்லைகள் நீங்கிட, தனவசியம் பெருகிட, இழந்த பொருட்கள் கிடைத்திட மூலிகை தீப வழிபாடு. 11:30 மணியளவில் கன்னியா பூஜையும், மாலை 4:30 மணிக்கு அன்னை வாராகிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 18/7/2026 சனிக்கிழமை மாகேஸ்வரி தேவி வழிபாடு. தீமைகள் விலகிட, பகை விலகிட, கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்திட மூலிகை தீப வழிபாடு. 11:30 மணியளவில் சுமங்கலி பிரார்த்தனையும், மாலை 4:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை கௌமாரி தேவி வழிபாடு. தடைகள் விலகிட, ஜாதக கர்மாக்கள் நிவர்த்தியடைய, நோய்கள் விலக, வழக்குகளில் வெற்றியடைய மூலிகை தீப வழிபாடு. 11:30 மணியளவில் சுமங்கலி பிரார்த்தனையும், மாலை 4:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 20/7/2026 திங்கட்கிழமை சாமுண்டி தேவி வழிபாடு. சூன்யம், பெரும் திருஷ்டி விலகிட, சூழ்ச்சிகளால் வீழ்ச்சி அடையாமல் இருந்திட, விபத்துகள் ஏற்படாமல் இருக்க மூலிகை தீப வழிபாடு. 11:30 மணி அளவில் சுமங்கலி பிரார்த்தனையும், மாலை 4:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 21/7/2026 செவ்வாய்க்கிழமை சாகம்பரி தேவி வழிபாடு. வீடு, நிலம், சொத்துக்கள் அமைந்திட, பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்திட, நீண்ட ஆயுள் கிடைத்திட மூலிகை தீப வழிபாடு. 11:30 மணி அளவில் சுமங்கலி பிரார்த்தனையும்,
மாலை 4:30 மணியளவில் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். 22/7/2026 புதன்கிழமை வாராகி தேவி மாதா வழிபாடு. சகல சௌபாக்கியம் கிடைத்திட, ஐஸ்வர்யம் பெருகிட, தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைத்திட மூலிகை நெய்வேத்திய வழிபாடு. மாலை 4 மணியளவில் சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் சிறப்பு சுவாசினி பிரார்த்தனையும் நடைபெறும். 23/7/2026 லலிதா பரமேஸ்வரி தேவி வழிபாடு. நீண்ட நாள் திருமண தடை விலகிட, மாங்கல்ய பலம் கூடிடவும், வெளிநாடு உத்தியோகம், வெளிநாடு படிப்பு கைகூடிட மூலிகை தீப வழிபாடு. அன்று 4 மணியளவில் வாராகி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு சுவாசினி பூஜையும் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள்